இன்றைக்கி என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா ரிசோர்ஸஸ். ஃபர்ஸ்ட் we ட்ரை டு லேர்ன் இட் ஃப்ரம் அப்ஜெக்டிவ்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த லெசன்லேருந்து. ரெனியூவல் ரிசோர்ஸஸ்னால் என்ன, நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் என்ன, ஃபோசில் ஃபியூவல் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ரிசோர்ஸஸ் சிம்பிளாக இது பண்ணுறாங்க. ஹியூமன் நீட்ஸ் தேவைப்படுற எல்லா பொருளுமே ரிசோர்ஸஸ் தான். இதை பேஸ்ட் ஆன் ஆரிஜினை வச்சு பயோட்டிக், ஏபியோட்டிக், பேஸ்ட் ஆன் ரினியூவபிளை வச்சுட்டு ரினியூவபிள், நான் ரினியூவபிள் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னா ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர்ஸ் இதெல்லாம் பேசிக் நீட்ஸு. அதே மாதிரி ரிசோர்ஸஸ் தான் நேஷனோட எக்கனாமி பூஸ்ட் பண்ணுது. ஆரிஜினை வச்சு ஒரு ரிசோர்ஸஸை பயோட்டிக், ஏபயோட்டிக்னு பிரிக்கிறாங்க. பயோட்டிக் ரேசஸ்னால் உயிருள்ள பொருள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி ஃபோசில் ஃபியூவல்ஸும் அது உயிருள்ள ஒரு பொருள்லேருந்து கிடச்சது தானே. கோல், பெட்ரோலியம் உயிருள்ள ஒரு பொருள் டிகே ஆகி அதுலேருந்து கிடைக்கிறது தானே ஃபோசில் ஃபியூவல்ஸ். ஸோ அதுவுமே பயோட்டிக் ரிசோர்ஸஸ் தான். ஏன் பயோட்டிக் ரிசோர்ஸஸ்னால் அதுவுமே ஆர்கானிக் மேட்டர் எப்படியுமே பயோட்டிக் ரிசோர்ஸஸ்குள்ளே வருது. அதுக்கப்புறம் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ், நான் லிவிங் திங்ஸ், பார்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட், லேண்ட், வாட்டர், ஏர், சன்லைட், ஹெவி மெட்டல்ஸ், ஓர்ஸ். என்னென்ன ஓர்ஸ்னால் கோல்டு, அயன், காப்பர், சில்வர் இது எல்லாமே ஏபயோட்டிக் ரிசோர்ஸ் வருது. ஃபர்தராக ரினியூவபிலிட்டியை வச்சு ரினியூவபிள், நான் ரினியூவபிள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ரினியூவபிள் அப்படின்னா ரிப்பீட்டட்லி யூஸ் ஆனாலும் ரீப்ளேஸ்ட் நேச்சுராகவே ரிப்ளேஸ் ஆகிடும். வில் நாட் ப்ரொடியூஸ் பொல்யூஷன். இது ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். இது இன்க்ரீஸிங் வேர்ல்டு வைட். இதோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறையா நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸில் ஸ்கேர்சிட்டி வந்திருக்கு, எஸ்காஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்காக எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர். இந்த வேர்ல்டு மேப்பை வச்சுட்டு என்னென்ன ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், சோலார் எனர்ஜி. விண்ட் எனர்ஜியை எங்கே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சைனா யூஸ் பண்ணுறாங்க, அமெரிக்காவில் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் மோரோவர் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே சோலார் எனர்ஜியஸ் தான் வேர்ல்டு வைடு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஹைட்ரோ பவர் இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க, சவுத் அமெரிக்கா, பிரேசிலில் யூஸ் பண்ணுறாங்க, அமெரிக்கா, கனடா, ரஷ்யா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு சோலார் எனர்ஜிங்கிறது என்னென்னா சன்னில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டையும் லைட்டையும் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஃபோட்டோவால்டிக் டிவைசஸ் ஆர் சோலார் செல்ஸை வச்சு இண்டிவிஜுவலாக பண்ணுறது ஒரு சின்ன அளவான எலக்ட்ரிசிட்டி, கால்குலேட்டர், வாட்டர் பேட்டரிஸ் இதெல்லாம் ஒரு ரெசிடென்ஷியல் டுவெல்லிங்ஸ்க்கு இல்லை பவர் பிளான்ஸுக்குனா குரூப் ஆஃப் செல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியா, சைனா, ஜப்பான், இட்டாலி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் சோலார் எனர்ஜியை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கமுதிங்கிற ஊர் ராமநாதபுரத்தில் இருக்குது. அங்கே தான் சோலார் பவர் ப்ராஜெக்ட், ஒன் ஆஃப் த லார்ஜ் சோலார் பவர் ப்ராஜெக்ட் லைவ் பண்ணியிருக்காங்க. இங்கே 21 செப்டம்பர் 2016 அதுதான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதோட ப்ராஜெக்டோட காஸ்ட் 4550 crores. இதுலேருந்து எவ்வளோ, கண்டிப்பாக இது கொஷினில் கேட்பாங்க, கெப்பாசிட்டி எவ்வளோ கெப்பாசிட்டினா 648 மெகாவாட். இதை யார் அப்படின்னா இது ஒரு ப்ரைவேட் கன்சர்ன், அதானி குரூப்ஸ் தான் இது பண்ணுறாங்க. அது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் விண்ட் எனர்ஜிங்கிறது என்னென்னா இது ரொம்ப க்ளீனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இதை நம்ம எடுக்கிறது மூலியமாக எந்த ஒரு எமிஷன்ஸுமே இருக்காது. ஓல்டு டேஸில் கிளாசிக்கல் டச் விண்ட்மில் யூஸ் பண்ணாங்க. இது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். இப்போ விண்ட் டர்பைன், 3 பிளேடு வச்சுருக்க விண்ட் டர்பைன் யூஸ் பண்ணுறாங்க. விண்ட் எனர்ஜி யாரெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, சைனா, ஜெர்மனி, ஸ்பெயின், இந்தியா, யூகே, கனடா, பிரேசில் இவங்க எல்லாருமே விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க. மேஜர் விண்ட் ஃபார்ம்ஸ் இன் இந்தியா, முப்படைந்தல் கன்னியாகுமரியில் இருக்குது, தமிழ்நாடு. 1500 வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஜெய்சால்மர் ராஜஸ்தானில் இருக்குது, 1664 வாட் ப்ரொடியூஸ் பண்ணுது. பிரம்மன்வேல் துலே மகாராஷ்டிராவில் 528 வாட்ஸ். தல்ஹோன் சங்லி மகாராஷ்டிராவில் 278 வாட். தமன்ஜோடி ஒடிசாவில் 99 வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹைட்ரோ பவர். வாட்டரை வச்சு நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இது பண்ணுறது. ஒரு ஸ்பீடாக மூவ் ஆகிற வாட்டரில் ஹை வெலாசிட்டியில் அது மூவ் ஆகும். இது ஒரு ஃபால்ஸாக இருக்கலாம்.
இதை வந்து டர்பைன்ஸ் அண்ட் டைனமோஸை யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சைனா, கனடா, பிரேசில், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, நார்வே அண்ட் ஜப்பான். சைனா தான் வேர்ல்ட்லே அதிகமாக ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி. இது வந்து இடைப்பூ டேம், இது பிரேசிலுக்கும் பராகுவேக்கும் நடுவில் இருக்குது.